திரையில துருவ பார்த்துட்டீங்க. ஆ. உங்களுடைய கதாநாயகன் எந்த அளவு அவர் கடத்தியிருக்காரு சினிமாக்கு? எனக்கு அங்கேயே கடத்திட்டாப்புல. ம். எப்போ என் பின்னாடி கண்ண மூடிக்கிட்டு, நான் முட்டுற இடத்துல சொல்ல இடத்துல முட்டுனாரோ, நான் பாய இடத்துல சொல்ல பாய்ஞ்சாப்புலயோ, அங்கேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு படம் பார்த்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் என்னோட ராம் சார், இவங்க எல்லாருமே துருவ பாராட்டுனது இருக்குல்ல, அதுதான் எனக்கு நான் வெயிட் பண்ணது நான் பாராட்டுறதுக்கு இல்ல. ஏன்னா நானே எப்படி என்னைய பாராட்ட முடியும்? கரெக்ட். துருவ கிட்டத்தட்ட நான் மாதிரி. இவங்க எல்லாரும் சொன்னது தான் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பயங்கரமான மகிழ்ச்சியில இருக்கும். கர்ணன் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரஜிஷாவும் இருக்காங்க, லாலும் இருக்காரு. ரஜிஷா கேரக்டர் வந்து நான் ரஜிஷாவ முடிவு பண்ணல. ஆனா அந்த கேரக்டருக்கு நான் தமிழ் நிறையவே தேடினேன். அது வந்து ஒரு அக்கா கேரக்டர். படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். படத்த ஒரு தூண்னே சொல்லலாம். ஆனா அத பண்றதுக்கு இங்க யாரும் முன் வரல. ம். எல்லாருமே அக்காவா, அக்காவான்னு சொல்லிட்டு என் கூட உங்க சார் உங்க கூட படம் பண்ணணும் சார். ஆனா அக்கா அக்கா கூடாது. எப்படி சார் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்கு அக்கான்னா அது கிட்டத்தட்ட எனக்கு புரியலம்மா. அது படத்தோட தூண்டுமான்னு சொல்றேன். ஆனா அவங்க அதுக்கு அந்த வார்த்தை ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எனக்கு அப்போ ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு மைண்டு. என்ன இது அப்படின்னு. அப்ப யார் நம்மள முழுசா நம்புவாங்களோ, யார் நம்மள வந்து இத இத எது மாரி செல்வராஜ் படம். அது தப்பா இருக்காது அப்படின்னு யார் நம்புறாங்களோ, அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரஜிஷாவுக்கு கால் பண்ணேன். ரஜிஷாவுக்கு கால் பண்ணோனே அவங்க நான் பண்றேன் சார் அப்படி கிளம்பி வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோயின் அவங்க. நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் ஹீரோயினா. அப்ப அடுத்த படமே நான் அக்கா கேரக்டர் நடிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு தோணும்ல. அப்ப அது அப்படி இருந்து நம்மள கூப்பிடுறாருன்னா, அதுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னு நம்பி அவங்க வந்தாங்க. லால் சார் வந்து அவர் எப்பவுமே என் படத்துல இருக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவாரு. "உன் படத்துல ஒரு அனிமல் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அனிமலா நீ அப்படி ஒரு அனிமலா நீ நெனச்சுக்கோ. எழுதும்போதே எழுதிரு" அப்படின்ருவாரு. அவருக்கு எனக்கு ஒரு பெரிய பிரியம் வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஏமன் கேரக்டர் ரொம்ப புடிச்சு போச்சு. அவர் அத என்ஜாய் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு டைரக்டரா என் மேல ஒரு பெரிய மரியாதையும், அன்பும் அவருக்கு அதிகமாயிடுச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட இருந்தா பெட்டரா இருக்குமே! அப்படி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. நான் அவர கூப்பிட்டது. அப்படிதான் அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க.